இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க இந்த ரெசிபி பிசுபில்லாபாத். அதாவது நம்ம ஊரில் சொல்லணும்னா சாம்பார் சாதம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப் பச்சரிசி, 1 கப் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அது கூட 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதிகமாகவே தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகறதுக்குள்ளே நம்ம தேவையான காய்கறிலாம் நறுக்கி வச்சுக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம், 2 பட்டை, 2 லவங்கம், 6 காஷ்மீர் ரெட் சில்லி, ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, 2 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக துருவிய தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறியெல்லாம் இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ காய் கொஞ்சம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இது கூட சேர்ந்து கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் காய்களை நல்லா வேக விட்டுறலாம். அது வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி இது கூட சேர்த்துடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. இதை விட வெந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பேனில் மாற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபைனல் தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் கடலை எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக முந்திரி, இது 3யும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து இது கூட கொட்டி கலரிட்டா சுவையான சாம்பார் சாதம் ரெடி. என் குழந்தைங்களோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.